அப்போ நான் ஃபயர் பண்ணாதனால நான் நல்லவன் கிடையாது. அவன் போகணுன்றதை விரும்புகிறேன், நான் போகணுன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அதுக்காக வேண்டிகிட்டு இருக்கிறேன். அப்போ அது ஒரு டெம்பரமெண்டல் காரியம். அது ஒரு மனுஷனுடைய இனபிலிட்டி, வீக்னஸ்னால அதை செய்ய முடியாமல் இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. அதன் நிமித்தமாக அவன் நல்லவன் மாதிரி காட்சி அளிக்கிறான். அப்போ ஜனங்க என்ன சொல்லுவாங்க? என்னை பார்க்குற ஆள் சொன்னா, அவர் நல்லவருங்க, அந்த இன்னொருத்தர் இருக்கிறார் பாருங்க, அவர் தான் ரொம்ப மோசம். இவர் அவர் ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க, அந்த ஆள் தான், இன்னொருத்தர் தான், அவர் தான் பிரச்சனை அப்படின்றான். பண்டாருங்க. டெம்பரமெண்டல் நைஸ்னஸ், கைண்ட்னஸ், இப்படி வேணா வச்சுக்கலாம், ஆர் குட்னஸ். இன்னொன்று இன்னொரு விதமான குட்னஸ் என்னன்னா மாரலிஸ்டிக் குட்னஸ் ஆர் மாரலிஸ்டிக் நைஸ்னஸ் ஆர் கைண்ட்னஸ். மாரலிஸ்டிக்னா இவங்க எப்படின்னா, அவங்க தங்களை ரொம்ப சாதாரண ஆளுகளை எண்ணுகிறார்கள். நான் ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப சாதாரண ஆள், நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. அப்போ தங்களை பெரிய ஆளாக ஆக்கிக்கிறது எப்படின்றது தேடி இருக்கிறாங்க அவங்க. அதுக்காகவே தான தர்மம் பண்ணுறது, ஏதாவது அதை பண்ணேன் இதை பண்ணேன், இவங்களுக்கு உதவி செஞ்சேன் அவளுக்கு உதவி செய்தேன், ஏதாவது ஒன்று செஞ்சு ஒரு நல்ல பேரை வாங்கி மேலே வரணும்னு அதுக்காகவே இப்போ அதிலெல்லாம் சேர்றாங்க. தானம் தர்மம் செய்கிறது, ஒழுக்கமாக வாழ்கிறது, அதுக்கு பேர் எடுக்கிறது, தன்னை பெரிய ஒழுக்கவானாக ஒரு நல்ல மனுஷனாக காட்டி கொள்வது, அந்த மாதிரி மோட்டிவேஷன் வேறு. உள்ள மாற்றப்பட்டதுனால ஒழுக்கமாக இல்லை, அவங்க தங்களை ஒரு பெரிய யோகியனாக பரிசுத்தவானாக காட்டி கொள்றதுக்காக அப்படியெல்லாம் இருக்கிறாங்க சிலர். அப்போ அவர்களுடைய இது என்னன்னா, உதவி செய்வாங்க, கைண்டாக இருப்பாங்க. கைண்டாக இருக்கிறதுனா என்ன, இன்னொருத்தருக்கு ஏதாவது செய்வாங்க, உதவி செய்வாங்க. ஆனால் உதவி செஞ்சுட்டு அவன் ஏன் நன்றி நமக்கு சொல்லலை, நன்றி கட்டவனாகவே இருக்கிறானே அவன். எவ்வளோ உதவி செஞ்சோம், ஒன்றும் இல்லாமல் இருந்தான், எங்கேயோ கிடந்தான், நம்ம கொண்டாந்து அவனை பெரிய ஆளாக்கணும், நமக்கு அவன் நன்றி காட்டவே இல்லையே அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பான் அவன். அது பெரிய தப்பு. நான் கண்டுபிடிச்சிட்டேன் வாழ்க்கையில். நன்றி ஒருத்தன் காட்டுவான்னு எதிர்பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு முட்டாள் இருக்கவே கொடுக்காது உலகத்தில். நன்மை செஞ்சீங்கன்னா செஞ்சுட்டு பேசாமல் போயிட்டே இருக்கணும். அது நன்மை செஞ்சது கடவுளுக்கு தெரியும், கடவுள் உங்களுக்கு பலன் அளிப்பார். இவன் யாருக்கு நீங்கள் செஞ்சீங்களோ அவன் நன்மை செய்வான், அவன் உங்களுக்கு நன்றி உள்ளவனாக இருப்பான்னு எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் வடிகட்டின முட்டாள்னு ஆகிடும். அது பெரிய தப்பு அது.